பெருமாள் வந்து தன்னுடைய கல்யாணத்துக்காக ஒரு காலத்துல இங்க யார்கிட்டயோ கடன் வாங்கினதாகவும், அந்த கடனை திருப்பி செலுத்தாம அவர் வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டதாகவும் ஒரு கர்ண பரம்பரை செய்தி வந்து சொல்லப்படுது. பெருமாள் அவருடைய கல்யாணத்துக்காக குபேரன்ட்டே கடன் வாங்கினார் அப்படின்னும், அந்த கடனை இன்னும் அவர் அடைச்சிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறோம் நம்முடைய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒண்ணுதான். ஆனா இந்த பகுதியில இருக்கவங்களுக்கு மட்டும் தெரிந்த செய்தி என்னன்னா, பெருமாள் எங்களுக்கு கடன் பட்டிருக்காரு, நாங்க அவருக்கு கடன் கொடுத்துருக்கோம், அதை அவர் இன்னும் அடைக்கல, அதனாலதான் அவர் இந்த இடத்த வந்து மிக வேகமா விரைந்து போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள் இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த யானை கவுனி அப்படிங்கிறது வந்து சென்னையில மிக முக்கியமான இடம். எலிஃபண்ட் கேட் அப்படின்னு நாம அழைக்கிறோம். அந்த இடத்துல உள்ள இந்த வால்டாக்ஸ் ரோட்ல இந்த கொடை தாண்டதுங்கிறது மிகப்பெரிய பிரசித்தி பெற்றதாக இன்றைக்கும் அது வந்து பேசப்படுது. அந்த போகிற வழிகள் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கும். கொடை வந்து இங்கேருந்து திருப்பதி போய் சேர்ற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் அதற்கான பூஜைகள், அதற்கான வழிபாடு, அதுக்கப்புறம் சாப்பாடு, அன்னதானம் அப்படின்னு திருப்பதி எப்படி இருக்குமோ பெருமாள், அதே மாதிரி இங்கேருந்து கிளம்பி அங்கே போகிற வரைக்கும் இருக்கிறத ஒரு பெரிய வைபவமாக, அதாவது செப்டம்பர் மற்றும் அக்டோபர் இந்த 2 மாதங்களில் வந்து இந்த இது வந்து மிக விசேஷமான ஒரு பண்டிகையாக இன்றைக்கும் சென்னையில், அதுவும் வட சென்னையில் கொண்டாடப்பட்டு வருகிறது.